guys, welcome back to your channel. நம்ம வந்து இன்னைக்கு டூம்ஸ்டே சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் வந்து டூம்ஸ்டே சீரிஸ் பார்ட் 1 பார்ட் 2 போட்டுக்கிட்டு இருக்கோம். பட் வந்து ஷார்ட்ஸில் வந்து நம்மளால நிறைய விஷயத்த வந்து ரிவைல் பண்ண முடியல, டீட்டெயில் சொல்ல முடியல. அந்த ரீசனுக்காக யூடியூப்ல வீடியோவாக போட போகிறோம். எப்படின்னா பார்ட் 1ஐயும் பார்ட் 2வையும் சேர்த்து வச்சு ஒரு வீடியோவாக போடுவோம். அதில் நிறைய டீட்டெயில்ஸையும் சொல்லுவோம். ஷார்ட்ஸ் பார்க்கலாம் கூட பரவாயில்ல, இதுலேயே இந்த பார்ட் 1 பார்ட் 2 பற்றி நான் நிறைய விஷயம் பேசியிருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறைய ட்விஸ்ட் இருக்கும். டீட்டெயிலாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஸ்பைடர்மேன் வந்து நியூயார்க் சிட்டியில் பறந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பில்டிங்லேருந்து கிரீன் கலர் லைட் வந்து வானத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதை பார்த்து ஸ்பைடர்மேன் என்ன அது ஏதோ கிரீன் கலரில் எரியுதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்துருப்பாரு. அந்த பில்டிங் கண்ணாடியை உடச்சிட்டு உள்ளே போயிருப்பாரு. உள்ளே போனவருக்கு வந்து ஒரே ஆச்சரியம். ஃபர்ஸ்ட் அவருக்கு டாக்டர் டூம்னா யாருன்னு தெரியாது. அவர் ஏன் ஆச்சரியப்பட்டார்னா, உள்ள ஒரு லேப் செட்டப்பு, டாக்டர் டூமோட மாஸ்க்கு, அவரோட ஜெய்ஜாண்டிக்கான போஸ்லாம் பார்த்து ஸ்பைடர்மேன் லைட்டாக மிரண்டிருப்பாரு. சரி ஸ்பைடர்மேன் யாருன்னு கேட்கறக்குள்ளாட்டியுமே டாக்டர் டூம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஸ்பைடர்மேனும் அவரோட ஒரு அட்டாக்ல இருந்தும் அவர் டேக்கிள் பண்ணுவார். பட் ஒரு கட்டத்து மேலே முடியாது. டாக்டர் டூமுக்கு தெரியும் ஸ்பைடர்மேனை வெளியே விட்டா அவெஞ்சர்ஸ் அந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட போய் நான் ஏதோ பிளான் பண்ணுறேன்றதை சொல்லிடுவார். அதனால டாக்டர் டூம் என்ன பண்ணுவார்னா, ஒரு நியூ போர்ட்டல் ஓப்பன் பண்ணி ஸ்பைடர்மேனை தூக்கி வீசியிருப்பாரு. பார்ட் 1லேயே நமக்கு நிறைய கொஸ்டின் வரும். என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பச்சை கலர் லைட் சொன்னேன்ல, அது எதுக்கு கட்டிடத்துலேருந்து வந்துச்சு? ரெண்டாவது என்னன்னா, டூம் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை திட்டிட்டு தான் தெரியும். பட் அது என்ன திட்டம்? அது இன்னொன்று வந்து ஏன் ஸ்பைடர்மேனை கொண்டு இருக்கலாமே, ஏன் ஒரு நியூ போர்ட்டல் ஓப்பன் பண்ணி வந்து அவர் அமுச்சு விட்டாரு? இந்த மாதிரி 3 கேள்விக்கும் இதுக்கப்புறம் போகிற எல்லா வீடியோலையும் நான் பதில் சொல்லுவேன். தயவுசெய்து எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. எல்லா வீடியோவும் கண்டினியூவாக பார்த்தா மட்டும் தான் நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். சரி வாங்க நம்ம பார்ட் 2க்கு போயிடலாம். பார்ட் 2ல என்ன இருக்குன்னா, டூம்ஸ் லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருப்பாரு, ஸ்பைடர்மேனை தூக்கி ஒரு போர்ட்டலில் வீசியிருப்பாருன்னு சொன்னேன். ஸ்பைடர்மேன் வந்து ஒரு இடத்துல முழிக்கிறாரு. முழிச்சிட்டு பார்க்குறாரு, அங்கே டாக்டர் டூம் யாரையுமே காணோம். எங்கடா அவர்? இங்கே தானே இருந்தார். லாஸ்ட்டாக ஞாபகம் இருக்குது, ஏதோ ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி நம்மளை தூக்கி வீசின மாதிரி அவருக்கு ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு வெளியே போய் பார்க்குறாரு, நியூயார்க் இருக்குது. நியூயார்க்கை போய் சுற்றி பார்க்குறாரு. பட் வேற ஒரு விஷயம், இந்த நியூயார்க் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. அப்புறமேட்டு அவர் ரொம்ப சுற்றி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இது நம்மளோட நியூயார்க் கிடையாது, இது வேற ஒரு யூனிவர்ஸ்ன்றது. ஏன்னா ஆல்ரெடி ஸ்பைடர்மேனுக்கு வந்து மல்டிவர்ஸோட நாலேஜ் இருக்கும். அதனால அவர் லைட்டாக ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறார், ரைட் இது நம்மளோட யூனிவர்ஸ் கிடையாது அப்படின்னு. எந்த யூனிவர்ஸாக இருந்தால் என்ன, கண்டிப்பாக அவெஞ்சர்ஸ் அங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவெஞ்சர்ஸோட அந்த பில்டிங்க்கு போகிற அவருக்கு வந்து அங்கே ஒரு சாக்கு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே டோனி ஸ்டார்க் இருக்காரு. ஏன்னா டோனி ஸ்டார்க் வந்து எண்டு கேம்லேயே போயிருப்பாரு, அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த யூனிவர்ஸில் அவர் இருக்காரு. வேற இப்போ எப்படின்னா, வேற ஒரு யூனிவர்ஸில் வந்து இவங்க உயிரோடு இல்லைனா இந்த யூனிவர்ஸில் இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்றது நம்ம ஸ்பைடர்மேனுக்கு புரியுது. ஸ்பைடர்மேன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, டோனி ஸ்டார்க்கை பார்த்து இந்த மாதிரி டூமை பற்றி சொல்கிறாரு. நிறைய விஷயங்கள், நான் வேற ஒரு போர்ட்டலில் வரையும் வந்துட்டேன், வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு வந்துட்டேன்ற மாதிரி ஃபஸ்ட்டு டோனி ஸ்டார்க்கு சொல்கிறார். பஸ் டோனி ஸ்டார்க்கு நம்பவே மாட்டார் இந்த விஷயத்தையுமே. அப்புறம் நிறைய விஷயத்த சொல்கிறார் ஸ்பைடர்மேன். இல்லை மல்டிவர்ஸோட கான்செப்ட்லாம் புரிய வச்சு நிறைய விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் டோனி ஸ்டார்க்கு இதை வந்து ரியலைஸே பண்ணுறாரு. ஓகே அவன் சொல்கிறது உண்மைதான் போல இருக்குன்னு. அப்புறம் ஸ்பைடர்மேனுக்கு வந்து டோனி ஸ்டார்க் என்ன பண்ணுறாருன்னா, நீ என்ன ஜோக்கர் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்க, இது வேணாம், நான் ஒரு நியூ சூட்டை வந்து உனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறேன், அதை நீ போட்டுக்கோ. இதுக்கப்புறம் டாக்டர் டூம் வந்தால் கூட உன்னால் ஈஸியாக உன்னை அவரை அழிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு நியூ சூட்டை கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு. டாக்டர் டூம் என்ன பண்ணுறாருனா, அவரோட மேஜிக் பவரை வச்சு இங்கே நிறைய படை வீரர்களை அமுச்சு விடுறாரு. அதை வந்து ஸ்பைடர்மேனும் டோனி ஸ்டார்க்கும் சேர்ந்து அந்த படை வீரர்களை அடிக்கிறாங்க. இல்லை எண்டிங்கில் என்ன நடக்குதுன்னா, ஸ்பைடர்மேனுக்கும் டாக்டர் டூமுக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ஸ்பைடர்மேன் வந்து தன்னோட நியூ டெக்னாலஜி சூட்டை வச்சு டாக்டர் டூமை பொழப்பலான்னு பொழக்கிறாரு. அந்த அடி தாங்க முடியாமல் போனாரா இல்லையான்னு தெரியல. பட் நியூ போர்ட்டல் ஓப்பன் பண்ணி டாக்டர் டூம் வந்து கிளம்பிட்டாரு வேற அவரோட யூனிவர்ஸுக்கே. பட் இந்த யூனிவர்ஸில் ஸ்பைடர்மேன் மாட்டிக்கிட்டாரு. இதோட வந்து பார்ட் 2 முடியும். வீடியோவில் நிறைய டவுட் வரும். ஃபஸ்ட்டு என்னன்னா, ஏன் டாக்டர் டூம் வந்து யூனிவர்ஸ்லேயே ஸ்பைடர்மேனை கொண்டுருக்கலாமே, எதுக்கு இந்த யூனிவர்ஸ்க்கு அமுச்சு விட்டு படை வீரர்களை அமுச்சு விட்டு கொல்ல பார்க்கணும்? இன்னொன்று என்னன்னா, அவரோட மேஜிக் பவர் வச்சு ஈஸியாக ஸ்பைடர்மேனை வந்து அடிச்சிருக்கலாம். பட் அடி வாங்கிட்டு நியூ போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அவர் கிளம்பிட்டாரு. இன்னொன்று என்னன்னா, டோனி ஸ்டார்க் எப்படி வந்து ஸ்பைடர்மேனுக்கு நியூ சூட் கிரியேட் பண்ணி கொடுத்தாரு? என்னதான் வந்து மல்டிவர்ஸ் கான்செப்ட்லாம் ஸ்பைடர்மேன் சொல்லி புரிய வச்சாலும் வேற ஒரு யூனிவர்ஸோட ஸ்பைடர்மேனு இவர் எப்படி இவ்வளோ நம்பிக்கை வச்சு ஸ்பைடர்மேனுக்கு நியூ சூட் கிரியேட் பண்ணி கொடுத்தாரு? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று வந்து என்னன்னா, டாக்டர் டூம் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ண போறேன்னா, டாக்டர் டூம்னா யாரு, அவரோட டெஸ்டினேஷன் என்னது, இதுக்கப்புறம் நான் நிறைய கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்லாமல் இருப்பேன். நீங்கள் வந்து வீடியோ ஃபாலோ பண்ணி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். சரி கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.